उसके कितने भेद हैं उदाहरण सहित समझाइए। जिस शब्द से संज्ञा या सर्वनाम की किसी विशेषता या गुण का पता चलता है ஒரு சொல்லால் ஒரு பெயர் சொல்லால் ஒரு பிரதிபேச்சல் சர்வநாம்னா பிரதிபேச்சல் ப்ரொனவுன் அதன் மூலம் அதோட சிறப்புத்தன்மை அல்லது குணம் தெரிஞ்சிச்சுன்னா उसे हम விசேஷன் कहते हैं குணப்பெயர்னு சொல்கிறோம், பண்பு பெயர்னு சொல்கிறோம். அச்சா நல்லது, தோ ரெண்டு, பகுத் அதிகம், தீஸ்ரா மூணாவது, இஸ்கே கே சார் பேது ஹை, இந்த மாதிரி சொல்கிறதா குணப்பெயர் பண்பு பெயர். தமிழில் பண்பு பெயர் படிச்சிருக்கோம். இதில் 4 வகை இருக்குது. விசேஷன் பண்பு பெயரில் குணவாச்சக். குணவாச்சனா அதோடைய கேரக்டர், சிவப்பு பச்சை மஞ்சள் பெருசு சின்னது இந்த மாதிரி அதோடைய குணத்தை சொல்கிறது. சங்கியா வச்சுன்னா நம்பரை சொல்கிறது. பரிமாண் வச்சக்குன்னா அளவு வடிவம் உருவம் அதை சொல்கிறது. நிர்தர்ஷக் சார்வஜானிக்க. நிர்தேஷக் அப்படின்னா என்னென்னா இந்த வரும் நான் சொல்கிறேன். गुणवाचक विशेषण जिस विशेषण से किसी संज्ञा सर्वनाम के गुण दोष रूप रंग आदि का पता चलता है. அதாவது ஒரு பண்பு பெயர் அதன் மூலம் அந்த பெயர் சொல்லோட பெயர் சொன்ன யாது ராமன் கண்ணன் கோகிலா இப்படி இந்த மாதிரி தான் பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுடைய குணம் அவங்களுடைய நல்ல கேரக்டர், அவன் நல்லவன் மென்மையானவன் சண்டை போடாதவன் இந்த மாதிரி சொல்கிற அவனுடைய குணம். தோஸ்த் அவன் சண்டைக்காரன் கோபக்காரன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவனுடைய கேரக்டரை சொல்கிறது தான் பண்பு பெயர். ரூப் அவனுடைய தோற்றத்தை சொல்கிறது, அவனுடைய கலரை சொல்கிறது. இதெல்லாம் அவன் அந்த சிவந்த மனிதன் அந்த உயரமான மனிதன் அப்படிலாம் சொல்கிறது என்னென்னா குணவாச்சக் விசேஷன். இது என்னென்னா குணனா அச்சா, தோஸ்னா புரா, ரூபனா அழகு, ரங்க்னா ஹரா. இதுக்கு அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்கியா வாச்சக்னா நம்பரை சொல்லி சொல்கிறது. 3 அவனுக்கு 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது, 2 வாழைப்பழம் கொடு. जिस विशेषण के द्वारा किसी संज्ञा सर्वनाम की संज्ञा का पता चलता है. 2 மனுஷங்க வராங்க, 10 குழந்தைங்க வராங்க அப்படிங்கன்னு. அதாவது ஒரு பண்பு பெயர் மூலம் ஒரு பெயர் சொல்லோட அல்லது பிரதி பெயர் சொல்லுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிச்சுன்னா उसे हम संज्ञावाचक विशेषण कहते हैं. एक 1 பகலா முதலாவது, துகுனா ரெண்டாவது, इसके 2 भेद हैं. இதுக்கு 2 வகை இருக்குது. நிச்சித் சங்கியாவாச்சக் அனிச்சித் வாச்ச சங்க. இப்போ 2 வாழைப்பழம் கொடு அப்படின்னு, 2 வாழைப்பழம் இருக்குது 2 வாழைப்பழம் எடு அப்படின்னா கரெக்டாக நமக்கு எண்ணிக்கை தெரியுது. அனிச்சித் வாச்சக்குன்னா என்னது, 1 டம்ளர் பால் கொடு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எண்ணவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறது. ஜிஸ் சங்கியாவாச்சக் விசேஷன் சே நிச்சித் சங்கியாக்கா போதகோ. இந்த சங்கியாவாச்சனம் என்னென்னா நம்பரை கரெக்டாக சொல்ல முடியும் அந்த மாதிரி சொல்கிறத நிச்சய சங்கியா. சங்கியானா நம்பர். உசை நிச்சய சங்கியாவாச்சக் விசேஷன் कहते हैं. அது எண்கள், அதாவது எண்கள் அடிப்படையில் பண்பு பெயர் எண்ணு பெயர் அது பேர். உசை சார் பேதங்க. இதே 4 வகை இருக்குது. குணவாச்சக் அப்படின்னா 10 100. கிரமவாச்சக்னா வரிசை சொல்கிறது, முதலாவது ரெண்டாவது, பகலா தூசரா. ஆவருத்தி வாச்சக் அப்படின்னா மடங்கு, துகுனா திகுனா அப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு. சமுதாய வாச்சக் அப்படின்னா 2 பேர் 3 பேர் அப்படின்னா அந்த கூட்டம் மக்கள் கூட்டத்தை சொல்கிறது. அனிச்சித் வாச்ச சங்கியா அப்படின்னா என்னென்னா எண்ணிக்கையாகவே சொல்ல முடியாது. ஜிஸ் சங்கியாவாச்சக் விசேஷன் சே நிச்சித் சங்கியாக்கா பத்தா. அதாவது எந்த எண்ணு பெயர் மூலம் ஒரு மனிதனுடைய எண்ணிக்கையை தெரியலையோ, ஒரு பொருளோட எண்ணிக்கை சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறது அனிச்சித் வாச்சக். அது சைக்கிடும் லக்பக் கரிபம். ஏகப்பட்ட பேர் அங்கே நிற்கிறாங்கடா, கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்கடா, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கடா அப்படிலாம் சொல்கிறப்ப அதுக்கு நம்பரே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அனிச்சித்வாத சங்கியா வாச்சக். அதாவது எண்ண முடியாதது அது அனிச்சித்தது. அடுத்து பரிமாண் வாச்சக் அப்படின்னா அளவு பெயர். ஜிஸ் விசேஷன் கே துவாரா சங்கியா யா சர்வநாம் கே பரிணாம். அதாவது எந்த ஒரு பண்பு பெயர் மூலம் நம்பர் அல்லது சர்வநாம்னா பிரதிபெயர்ச்சலுடைய அளவு தோற்றம், அவங்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்கிறது. इसे परिमाण वाचक विशेषण इसे नाप माप तोल आदि का पता चलता है, जिसके 2 भेद हैं. निश्चित परिमाण वाचक विशेषण अनिश्चित वाचक विशेषण. நிச்சித் பரிமாண் வாச்சக் விசேஷன் அப்படின்னா அளவு. இது அதாவது பண்பு பேர்லேயே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கொடு 2 லிட்டர் கொடு, 1 கிலோ கொடு 2 கிலோ கொடு அந்த மாதிரிலாம் சொல்கிறது. 2 மீட்ரு 3 மீட்ரு அந்த துணி கொடு அப்படிங்கலாம். என்னதுன்னா எண்ணலாகு பெயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் அப்படின்னா 2 லிட்டர் 2 லிட்டர் பால் கொடுங்க, பால்னு கேட்காம 2 லிட்டர் கொடுக்குறாங்க. அது அளவு பெயர். மாப்பு 4 மீட்டர் அப்படின்னா நீளம், அளவுகோல் நீளம். அது 4 மீட்டர் துணி கொடு அப்படின்னு கேட்குறது. அப்போ அந்த 4 மீட்டர். அடுத்து தோல் 3 கிலோ 3 கிலோ கொடு அப்படிங்கிறப்ப அது என்னது 3 கிலோ அரிசி கொடுங்கிறப்ப அரிசி கொடுங்க சொல்லாமல் அரிசிக்கு முன்னாடி 3 கிலோன்னு சொல்கிறோம்.
அது எல்லாமே என்னென்னா நிச்சித் பரிமாண் வாச்சக், ஒரு அளவை வந்து குறிப்பிட்டு கரெக்டாக சொல்கிறது. அநிச்சித் வாச்சக் பரிமாண் விசேஷக், அதாவது பரிமாணம்னா தோற்றம் அளவு இதை சொல்கிறது. ஆனால் இசே நிச்சித் பரிமாண்கா பத்தா நகி சல்தா, ஆனால் வந்து இந்த தோற்றத்தை வந்து நம்ம சொல்கிறப்ப அதோட அளவை கரெக்டாக சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னா இப்போ 4 மீட்ரு துணி கொடு, 2 லிட்டர் பால் கொடுன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி கொடு, கொஞ்சம் பால் கொடு, கொஞ்சம் மோர் கொடு அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் அதில் வந்து என்ன அந்த கொஞ்சங்கிறது அரை டம்ளரா, 1 டம்ளரா, 3/4 டம்ளரா எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு சொட்டுனா கூட அது கொஞ்சம்தான். அப்போ அந்த மாதிரி அளவு வந்து கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னா அது அனிச்சித்த பரிமாண வாச்சக் விசேஷன். கொஞ்சம் தோடனா கொஞ்சம், குச்சின்னா கொஞ்சம், அதே தான். அடுத்து सार्वनामिक विशेषण या निर्देशक, जिस विशेषण से किसी की ओर निर्देश या संकेत किया जाता है. எந்த ஒரு பண்பு பெயர் மூலம் யாரையாவது வந்து குறிப்பிட்டு சொல்கிறோமோ उसे हम सार्वजनिक विशेष कहते हैं. जो सर्वनाम विशेषण के रूप में प्रयुक्त होते हैं वे सार्वजनिक विशेषण या निर्देशक है. वक्कर बड़ा है, அந்த வீடு பெரியது, வக்களம் எரிகை, அந்த பேனா என்னுடையது, அப்படி குறிப்பிட்டு இதுதான் என்னது, இதுதான் அது, அந்த மாதிரி சொல்கிறது வந்து சார்வஜனிக் விசேஷம். ஒரு பொதுவானது. இப்போ வந்து நீளமான பேனா, மஞ்சளான பேனா அப்படிங்கிறப்ப அது கலரையோ வடிவத்தையோ கொடுக்கறது. அதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. நிச்சித்த சங்கியவாச்சக், அனிச்சித் சங்கியவாச்சக், பரிமாணம் இந்த அளவை வச்சு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே வந்துடும். ஆனால் பொதுவாக சொல்கிறப்ப அது என் வீடு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டோட அகலம், நீளம், கலரெல்லாம் சொல்கிறது இல்லை. ஒரு 19 அது எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறது. எக்களம் மெரிகை, இந்த பேனா என்னுடையது அப்படிலாம் சொல்கிறது வந்து இது அது. எக்கரா படா ஹை, பெருசாக இருக்குது, மேரி இது என்னோடது, அந்த மாதிரிலாம் சொல்கிறது சார்வனிக் விசேஷன் யா நிர்தேசக். சார்வஜினா பொதுவாக அந்த மாதிரி பேசக்கூடிய பண்பு பெயர்கள் இருப்பாங்க பொதுவோட.